கடத்தூர் அருகே அரசு பள்ளியில் தனது சொந்த செலவில் ரூபாய் 3.60 லட்சம் மதிப்பில் கணினி ஆய்வகம் அமைத்தும் நூலகம் வகுப்பறைகளுக்கு டைல்ஸ் வண்ண ஓவியங்களை தீட்டியும் கணித மன்றம் ஏற்படுத்தி மாணவர்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் கணித ஆசிரியர். தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அருகேயுள்ள ரேக்கட அள்ளி கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 7 ஆசிரியர்களும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை 135 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்துவதோடு பள்ளியை நல்ல முறையில் பராமரித்தும் வருகின்றனர். கல்வியில் பின்தங்கிய தர்மபுரி மாவட்டத்தில் கிராம பகுதிகளிலிருந்து அரசு பள்ளிகளில் படித்து வரும் பள்ளி மாணவ மாணவிகளின் கல்வியில் அக்கறை கொண்டு ஆசிரியர் என்றால் பாடம் நடத்துவது, மாத சம்பளம் பெறுவது என்பது மட்டுமல்லாமல் தான் பணியாற்றும் பள்ளிக்கு தன்னிடம் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு தன்னால் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கணித ஆசிரியராக பணியாற்றி வரும் மதன கோபாலன் தனது சொந்த செலவில் 420 புத்தகங்கள் கொண்ட ஒரு சிறு நூலகத்தை அமைத்துள்ளார். தொடர்ந்து மாணவர்களுக்கு உலக அறிவை புகட்ட வேண்டும் என்றும் எண்ணியுள்ளார். இதற்கு தான் வீடு கட்டுவதற்காக வங்கியில் கடன் பெற்றுள்ளார். அந்த பணத்தில் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அதில் 3.60 லட்சம் ரூபாயை ஒதுக்கி 11 கணினிகளை வாங்கி நவீன வசதிகளுடன் கூடிய அறையை உருவாக்கி ஒரு கணினி ஆய்வகத்தை அமைத்துள்ளார். இந்த ஆய்வகத்தின் மூலம் மாணவ மாணவிகள் கணினி இயக்குவதும், புத்தகத்தினை பார்த்து எழுத்துக்களை தட்டச்சு செய்வது, ஓவியம் வரைவது உள்ளிட்ட பயிற்சிகளையும் பெறுகின்றனர். மேலும் புத்தகத்தில் உள்ள ஆங்கில வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கத்தினை அறிய மாணவ மாணவிகள் கணினியில் இணைய வழியில் கண்டுபிடிக்கவும், உலக அறிவுகளை தெரிந்து கொள்ளவும் இணைய வசதி இல்லாததால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் பள்ளிக்கு தேவையான மின்சார வசதி இல்லாமல் இருந்த நிலையில் வகுப்பறைகளுக்கு புதியதாக மின்சார இணைப்புகளை ஏற்படுத்தி மின் இணைப்பு பெற்றும் கொடுத்துள்ளார் இந்த ஆசிரியர். மேலும் சிறிய பிள்ளைகள் அரசு பள்ளியில் சேருகின்ற பொழுது பள்ளிக்கு வருகின்ற எண்ணத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக 1 முதல் 5 வகுப்பு வரைகளுக்கான கட்டிடங்களில் தரைதளத்தை பெயர்த்து எடுத்துவிட்டு முழுவதுமாக டைல்ஸ் ஒட்டி வகுப்பறைகள் முழுவதும் வண்ணம் தீட்டி சிறு குழந்தைகளை கவருகின்ற வகையில் பல்வேறு வகையான வண்ண ஓவியங்களையும் வரைந்துள்ளார். மேலும் வகுப்பறையில் உள்ள குழந்தை எந்த திசையில் திரும்பினாலும் அவர்களை ஈர்க்கின்ற வகையில் ஓவியங்களும், அதுவும் பாடம் படிப்பதற்கு பயனுள்ள வகையிலும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். பள்ளி சுற்றுச்சூழல் முழுவதும் ஆங்காங்கே ஓவியங்களும் தங்களது அறிவை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பொதுவான கருத்துக்களும் எழுதப்பட்டு இருக்கிறது. கழிவறை செல்கின்ற பிள்ளைகளுக்கு அங்கும் அவர்களை கவர்கின்ற வகையில் கார்ட்டூன் படங்கள் வரையப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி மாணவர் சேர்க்கையும் அதிகரித்து மாணவர்கள் பள்ளிக்கு ஆர்வமுடன் வருகின்றனர். மேலும் இந்த பள்ளியில் படித்து முடித்து சென்ற மாணவர்களை தொடர்ந்து படிப்பதற்கு வழிகாட்டி பயிற்சி வகுப்புகளில் சேர்வதற்கு தனது சொந்த செலவில் கட்டணம் செலுத்தி படிக்க வைப்பது, ஏழை குழந்தைகளுக்கு படிப்பதற்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார் இந்த ஆசிரியர். இவர் உதவியால் இந்த கிராமத்தில் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் முன்னாள் மாணவர்கள் வெற்றி பெற்று நல்ல அரசு பதவிகளில் பணியாற்றி வருகின்றனர். இந்த கணித ஆசிரியரின் செயல்பாட்டால் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் படித்து முடித்த மாணவர்களும் நன்றாக படித்து நல்ல நிலையை அடைந்து வருகின்றனர். இந்த ஆசிரியர் மற்றும் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். இந்த மாணவர்களின் அறிவை பெருக்கிக் கொள்ள கணினி ஆய்வகத்திற்கு இணையதள வசதி தேவைப்படுகிறது. இந்த இணையதள வசதியினை அரசாங்கமோ தனியார் அல்லது தொண்டு நிறுவனங்கள் செய்து கொடுத்தால் மேலும் அறிவை பெருக்கிக் கொள்ள வசதியாக இருக்கும். மேலும் பள்ளிகளுக்கு வருகை புரிந்து பாடங்களை மட்டும் நடத்திவிட்டு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் வாழக்கூடிய இந்த சமூக நிலையில் தன்னிடம் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க தன்னால் முடிந்த உதவியை செய்வேன். இது எனக்கு மிகுந்த மனநிறைவை தருவதாக கணித ஆசிரியர் மதனகோபால் தெரிவிக்கிறார். 16 வருடங்கள் முடிந்து இது 17வது வருடத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். 10 வருடம் முடிந்த பிறகு இந்த பள்ளிக்கு ஏதாவது நாம் செய்யலாம் என்று நினைக்கும் பொழுது நானும் என் மனைவியும் கலந்தாலோசித்து அரசு பள்ளியில் கணினி பயன்பாடு தான் குறைவாக இருக்கிறது. அது ஒன்று தான் தனியார் பள்ளிக்கும் அரசாங்க பள்ளிக்கும் ஒரு
இடைவெளியை உண்டாக்குது. அந்த இடைவெளியை நம்மால் முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி பண்ணலாம் அப்படின்ற நினைப்பில் நாங்களும் எங்கள் வீட்லேயும் கலந்தாலோசித்து நான் வேலை செய்கிற இந்த பள்ளிக்கு ஒரு கணினி ஆய்வகம் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 11 கணினிகளோட ஒரு கணினி ஆய்வகத்தை 2018 மாணவர்களுக்காக நிறுவி கொடுத்தேன். இந்த கணினி ஆய்வகம் இந்த இதுக்கு 3,60,000 ரூபாய் செலவானது. அது இல்லாமல் அதுக்கு பிறகு இந்த பள்ளிக்காக 420 புத்தகங்களோட ஒரு நூலகத்தையும் அமைத்து கொடுத்தேன். நூலகம் இல்லாமல் இந்த கணினி அறையோடு சேர்ந்து 3 அறைகளுக்கு தரைத்தளம் டைல்ஸ் ஒட்டி அதை 3 அறைகளுக்கு வண்ணம் தீட்டி கொடுத்தேன். அதற்கு பிறகு 4 அறைகளுக்கு அதாவது சுவிட்ச் போர்டு இதெல்லாம் மட்டும் இருந்தது, மின்சார வசதி இல்லாமல் இருந்தது. அதுக்கு மின் இணைப்பு ஒன்று உருவாக்கி கொடுத்தேன். அது இல்லாமல் பள்ளி சுற்றுச்சூழல் நன்றாக இருக்கிறதுக்காக பள்ளி வளாகம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளின் உதவியோட அந்த பள்ளி வளாகம் முழுவதும் மரங்கள் நட்டு பராமரித்து வருகிறோம். இன்ன வரைக்கும் பள்ளியானது முழுக்க பசுமையாக இருக்கும். அது இல்லாமல் 2019 படித்த அனைத்து மாணவர்களுக்கும் டிஷர்ட் லோயர் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஸ்டேஷனரியாக பார்த்தோம்னாக்க 2 பீரோ 4 ஃபேனு இந்த மாதிரியான உபகரணங்களும் பள்ளிக்காக கொடுத்துருக்கேன். போட்டித் தேர்வு நடத்துறதுக்காகட்டும், என்எம்எம்எஸ் பயிற்சி ஆகட்டும், இன்னும் ஊரில் சில வறுமை கோட்டு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு அவரால் முடிஞ்ச படிப்பு உதவியிலிருந்து அவங்க போலீஸ் பயிற்சிக்கான உதவித்தொகை வழங்குறது, இந்த மாதிரி எல்லாமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்ருக்காரு. அவரால் மாணவர்கள் நிறைய சிறப்படைஞ்சிருக்காங்க. எல்லா கிளாஸுக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்தாரு. அதில் தான் இந்த 1 to 5th வரலும் குழந்தைகளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக ட்ராயிங்லாம் ரொம்ப அழகாக ட்ராயிங் சாரை வச்சு ட்ராயிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது ட்ராயிங் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் யூனிஃபார்ம்லாம் அவரே தந்தார். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாமே அவரோட சொந்த செலவில் அவரே எங்களுக்கு பண்ணி தந்தார். ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இது மாதிரி கம்ப்யூட்டர் இது மாதிரியெல்லாம் பார்த்துருக்குறனால மேக்ஸ் சார் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே கம்ப்யூட்டர் லேப் உருவாக்கி தருகிறாரு. இந்த கம்ப்யூட்டரில் வந்து எனக்கு ட்ராயிங் பண்ண தெரியும், இப்போ வந்து லெட்டர் ரைட்டிங் பண்ண தெரியும். இது மாதிரியெல்லாம் எனக்கு நிறைய தெரியும். சார் வந்து இது மாதிரி சொல்லி தந்துருக்கிறாரு எங்களுக்கு. அவரே வந்து சொல்லி தந்துருக்கிறாரு ஒரு வாரமும். ஊர்லேருந்து 2 பசங்க எஸ்ஐ கோச்சிங் போய் எஸ்ஐ போஸ்டிங் போயிருக்காங்க. அதுக்கு சார் தான் 1 லட்ச ரூபாய் நிதி சொந்த செலவுலேருந்து நிதி கொடுத்துருக்காரு. அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்க கூட நிறைய ஓவியம் கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸுக்கும் 1ஆவதுலேருந்து 5வது வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸ் ரூமுக்கும் ஓவியம்லாம் வரைஞ்சிருக்காரு. அதை பார்த்து ஆர்வத்திலே வராங்க பிள்ளைங்க. அந்த எழுத்தெல்லாம் படிக்கணும், அதை பார்த்தே படிச்சிக்கலான்னே வருதுங்க. பொம்மைங்களெல்லாம் பார்த்து அந்த ஓவியத்தெல்லாம் பார்க்குறதே அதுங்களுக்கு ஒரு ஆர்வமாக வராங்க. பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க. பசங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அவர் வந்து யாரையும் எதுவும் சொல்லாமல் ஆர்வத்தை தூண்டுற வரைக்கும் தான் எல்லாமே பண்ணுறாரு. அதனால் அவர் நடத்துகிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அரசு பள்ளியில் பணியாற்றி கொண்டு தனது சொந்த செலவில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக செயல்பட்டு வரும் இந்த கணித ஆசிரியரின் செயல் பாராட்டுக்குரியது. இது போன்ற அரசு பள்ளியில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக சேவை புரியும் ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியருக்கான ராதாகிருஷ்ணன் விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது நிதர்சனம்.